ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும். என்னன்னா, என்னோட யூடியூப் சேனலை கிரிட்டிசைஸ் பண்ண சொல்லி ஒரு ஐடியில இருந்து ஒரு சில யூடியூபர்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒருத்தவங்க. இது வந்து ஒரு 1.5 மாசமா நடந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் அதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா இந்த மாதிரி உங்க சேனலை கிரிட்டிசைஸ் பண்ண சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னோட சப்ஸ்கிரைபர் உங்களுக்குமே ஒரு சில பேருக்கு கமெண்ட் வந்துருந்துச்சு, இவங்க ஃபேக்கு, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, இவங்களை நம்பாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை வந்து கண்டுக்கல. போன மாசமே ஒரு வீடியோல உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இதை பெரிய விஷயமா எடுத்துக்கல, என்ன வேணாலும் பண்ணிட்டு போறாங்கன்னு நான் விட்டுட்டேன். இப்ப என்னன்னா, நேத்து எனக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு, பிஜேபியோட அபிஷியல் வெப்சைட்ல என்னைய பத்தி போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. இதை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அதுல போய் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு நம்ம என்ன வீடியோ போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா நம்ம நாட்டுல பிறந்த குழந்தையில இருந்து வயசான பாட்டிங்க வரைக்கும் கற்பழிச்சு கொண்டுகிட்டு இருக்கானுங்க. ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வெளியில நடந்து போற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஸ்கூல்லயே பொண்ணுங்களை ரேப் பண்ணி கொண்டுட்டு தற்கொலைன்னு சொல்லி முடிச்சிடுறானுங்க. இந்த மாதிரி கேஸுக எத்தனையோ இருக்கு. ஏன் இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளுறதுக்கு இங்க யாருக்குமே துப்பு இல்லை. ஸோ என்ன மாதிரி ஆட்கள் கிட்ட வந்து உங்க வீரத்தெல்லாம் காமிங்க. நான் ஒரு சில வீடியோஸ்கள்ல வந்து நம்ம நாட்டில் நடக்கிற விஷயங்களை பேசுவேன்ல. ஸோ நான் பேசுற விஷயங்கள் வந்து அவங்களோட ஐடியாலஜிக்கு ஒத்து வராம இருந்திருக்கலாம். அதுக்காக போய் என்னை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க போல. ஸோ என்னதான் என்னை போய் கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை என்ன பண்ணாலும் சரி, என் அறிவுக்கு கரெக்டான விஷயத்த நான் எப்போவுமே பேச தான் செய்வேன். அப்படி என்ன பண்ண போறீங்க? என்னோட சேனலை டெலீட் பண்ணுவீங்களா? பண்ணுங்க. நான் இன்னொரு சேனலை ஓப்பன் பண்ணி நான் திரும்ப வந்துக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க என்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க.